ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பீகாக் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம், பேப்பர் பீகாக். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் A4 சைஸ் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப அகைன் இந்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ எந்த அளவு வரைக்கும் ஃபோல்ட் பண்ண முடியுதோ அந்த அளவு வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த லைன்ஸ் மட்டும் தேவை, ஸோ நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இல்லை தெரியுது இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த மாதிரி ட்ரா பண்ண போகிறோம், ஒரு பியர் ட்ராப் சிம்பிள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைனில் ஃபஸ்ட்டு ஒரு லைனில் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லைன் வந்து ஆக்சுவலி சென்டராக வரணும். அதை சுற்றி இந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு லைன் விட்டு ஒரு லைனில் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் கேப் இந்த மாதிரி விட்டுருக்கணும். ரொம்ப எட்ஜில் ட்ரா பண்ண வேணாம். இப்போ செகண்ட் ரோ ட்ரா பண்ணும்போது இப்போ நம்ம விட்டோலியா நடுவில் அந்த லைனில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஷேட் பண்ணிடலாம். இப்போது இதை சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் கிட்ட போட்டுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பீகாக் ஃபெதர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னொரு கலர், ஏதாவது ஒரு பிரைட் கலர் எடுத்து அதையும் இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்க போகிற கலர் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு இல்லையா. இப்போது இதே மாதிரி இதோடைய இன்னொரு சைடும் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன்ஸ் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஒரு சைடு இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும்னா திருப்பி இன்னொரு சைடு இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே ரெண்டாக எப்படி மடிச்சுக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் அதே அளவுக்கு க்ராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வேறு ஒரு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். ஒரு A4 சைஸில் பாதி பேப்பர் எடுத்துகிட்டு அதையும் திரும்ப இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணி பீகாக் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இது. பீகாக் மாதிரி கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு வரைஞ்சோம் இல்லையா, ஸோ நம்மளுக்கு கட் பண்ணும்போது இப்போ 2 பீசஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பிளாக் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பீகாக்கோட தலையில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதோடைய நேம் வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சும்மா பேப்பரில் எப்படி ட்ரா பண்ணி அதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பீஸில் எப்படி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீக் மாதிரி அதுக்காக வந்து ரெட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதில் ஒட்டிடலாம். இப்போது இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் எடுத்து இதுக்கு மேலே எப்படி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக ஐஸ்க்காக ஏதாவது ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்படி ஒட்டிக்கலாம். அப்படி ஜஸ்ட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஐஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ இதில் இந்த ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போது இதே எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் இந்த பீகாக் வந்து சென்டராக இப்படி இருக்கிற மாதிரி வச்சு இப்படி சேர்த்து ஒட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா, கிளிட்டர் ஷீட் அப்படின்னா இங்கே கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதுவே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இப்படி ஃபெதர் மாதிரி ட்ரா பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பீசஸ் தேவை. ஓகே, இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஸ்டார்டிங்கில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பீகாக்கோடைய பாடியில் மட்டும் அது ஸ்டிக் ஆனால் போதும். அந்த ஃபெதர் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஸ்டிக் ஆக வேணாம். அப்போ தான் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இன்னொன்று எடுத்து இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய பீகாக் ரெடி. ஸோ இது வந்து இப்போ நம்ம அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணி வச்சாலே அது வந்து அப்படியே சரியாக நிற்கும். சூப்பராக ஒரு டெக்காராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன்ஸில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.